இன்று நாம் பார்க்கப் போவது அன்பு மற்றும் பாசம் என்ற பெயரில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களைச் சுற்றி பின்னப்படும் ஒரு ஆபத்தான உளவியல் வலை பற்றித்தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், உங்கள் மீது அதீத அக்கறை கொண்டவர்கள் என்று நீங்கள் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் உங்களை எப்படி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவில் உறவுகளுக்குள் நடக்கும் மிக ரகசியமான, ஆபத்தான இந்த உளவியல் விளையாட்டை உடைத்து, அதில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். அன்பு என்பது உலகிலேயே மிக உன்னதமான ஒரு விஷயம் என்று நாம் அனைவரும் நம்புகிறோம். ஆனால் அதே அன்புதான் உலகிலேயே மிக எளிதாக ஒருவரை அடிமையாக்குவதற்கு கையாளப்படும் ஒரு பேராபத்தான ஆயுதம். மனோதத்துவ ரீதியாக இதற்கு பெயர் எமோஷனல் மேனிபுலேஷன். அதாவது உணர்வு ரீதியான கையாளுதல் அல்லது பாசப்போர்வையில் நடக்கும் மனச்சிதைவு என்று பொருள். ஒரு நபர் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களா, அல்லது அன்பை காட்டி உங்களை தன் கைக்குள் வைத்திருக்க நினைக்கிறார்களா என்பதை பிரித்துப் பார்ப்பதுதான் சரியான விஷயம். உங்கள் மூளைக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியை பயன்படுத்தி உங்களையே உங்களுக்கு பிடிக்காமல் போக வைக்கும் ஒரு நுணுக்கமான தந்திரத்தை அவர்கள் மிக இயல்பாக உங்கள் மீது பிரயோகிப்பார்கள். இந்த எமோஷனல் மேனிபுலேஷன் எப்படி தொடங்குகிறது தெரியுமா? இது ஒருபோதும் சண்டையிலோ அல்லது மிரட்டலிலோ தொடங்காது. மிக மென்மையாக, அதிகப்படியான கவனிப்புடன், எல்லையற்ற பாசத்துடன் தான் தொடங்கும். தொடக்கத்தில் உங்களை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று வைப்பார்கள். உன்னைப் போல ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லை, நீதான் என் உலகம் என்று உங்களை நம்ப வைப்பார்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஈகோவை அவர்கள் உச்சிக்கு கொண்டு செல்வார்கள். இதை சைக்காலஜிக்கல் லவ் பாம்பிங் என்று சொல்வார்கள். என்று சொல்லும்போது, அதாவது உங்கள் மீது அன்பை வாரி இறைத்து உங்களை முழுமையாக அந்த அன்பிற்கு அடிமையாக்குவது. நீங்கள் அந்த பாசவலையில் விழுந்து அவர்களை முழுமையாக நம்பத் தொடங்கிய பிறகுதான் அவர்களின் அசல் உளவியல் ஆட்டம் ஆரம்பமே ஆகிவிடுகிறது. மெதுவாக உங்களின் சுதந்திரத்தை அவர்கள் பறிக்கத் தொடங்குவார்கள். நீங்கள் யாரிடம் பேச வேண்டும், எந்த உடை அணிய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க நினைப்பார்கள். நீங்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தால் அவர்கள் சண்டை போட மாட்டார்கள். மாறாக தங்கள் முகத்தை வருத்தமாக வைத்துக்கொண்டு, நான் உன் நல்லதுக்காகத்தானே சொன்னேன், நீ என்னை இப்படி புரிந்து கொண்டாயே என்று கூறி உங்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியை விதைப்பார்கள். அந்த ஒரு நொடியில் தவறு அவர்கள் மீதுதான் இருக்கிறது என்றாலும் உங்களை அறியாமலேயே நீங்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்குவீர்கள். உங்கள் மூளைக்குள் இருக்கும் நியாய உணர்வை அவர்கள் அப்படியே மாற்றி எழுதிவிடுவார்கள். இப்படி தொடங்கும் இந்த உளவியல் நாடகம் அடுத்த கட்டங்களுக்கு நகரும்போது அதன் வீரியம் இன்னும் அதிகமாகும். மனித மனம் என்பது ஒரு விசித்திரமான அமைப்பு. அது தனக்கு கிடைக்கும் பாராட்டுக்களையும் அங்கீகாரங்களையும் தக்க வைத்துக் கொள்ளவே எப்போதும் விரும்பும். உங்களை எமோஷனலாக மேனிபுலேட் செய்பவர்கள் இந்த ரகசியத்தை மிக துல்லியமாக அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் உங்களை முதலில் பாராட்டிய அதே வேகத்தில் திடீரென்று காரணமே இல்லாமல் தங்களின் அன்பை நிறுத்திக் கொள்வார்கள். நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டது போன்ற ஒரு தோற்றத்தை உங்கள் முன்னால் நிறுத்துவார்கள். இப்போது உங்கள் மூளை என்ன செய்யும் தெரியுமா? அவர்கள் என் மீது காட்டிய அந்த பழைய அன்பை நான் மீண்டும் பெற வேண்டும் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு உங்களை அறியாமலேயே உங்கள் அடிமனம் வந்துவிடுகிறது. இது ஒரு வகையான கண்ணுக்கு தெரியாத சங்கிலி. உங்களை அவர்கள் அடிக்க வேண்டியதே இல்லை, திட்ட வேண்டியதில்லை. தங்களின் மௌனத்தாலேயே உங்களை அவர்கள் சித்திரவதை செய்வார்கள். இந்த தந்திரத்தின் அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? கேஸ் லைட்டிங் என்று சொல்லப்படும் ஒரு மிக கொடூரமான உளவியல் சித்திரவதை. ஒரு தவறை அவர்களே செய்வார்கள். ஆனால் அதை நீங்கள் சுட்டிக்காட்டும் போது, நான் அப்படி செய்யவே இல்லை, நீதான் தேவையில்லாமல் கற்பனை செய்து கொள்கிறாய், உனக்கு மனநலம் சரியில்லை என்று நினைக்கிறேன் என்று உங்களை நம்ப வைப்பார்கள். தொடர்ந்து அவர்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்கே உங்கள் மீது சந்தேகம் வர ஆரம்பித்து விடுகிறது.
ஒருவேளை நான் தப்பாக பேசியிருக்கிறோமோ, நமக்குத்தான் ஞாபக மறதி வந்துவிட்டதோ என்று நீங்கள் உங்களையே சந்தேகப்படத் தொடங்குவீர்கள். உங்களின் சுய நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக அஸ்திவாரத்தோடு அசைத்துப் பார்ப்பதுதான் இந்த தந்திரத்தின் இறுதியோட இலக்கு. உங்கள் சொந்த நினைவாற்றலையும், உங்கள் பகுத்தறிவையும் நீங்கள் நம்ப மறுக்கும்போது, நீங்கள் முழுமையாக அவர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்து விடுகிறீர்கள். அதன் பிறகு அவர்கள் எதைச் சொன்னாலும், அதுதான் உங்களுக்கு வேதம். நண்பர்களே, கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனின் சுயமரியாதையை அழித்துவிட்டால், அவனை எப்போது வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம் என்பது இந்த ஏமாற்றுக்காரர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். இவர்கள் எப்போதும் உங்கள் பலவீனங்களை உற்று நோக்கிக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் எதற்கெல்லாம் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு எதிலெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்பதை துல்லியமாக கணக்கெடுத்து வைத்திருப்பார்கள். உங்களுடன் சண்டை வரும்போதெல்லாம் அந்த பழைய பலவீனங்களை வெளியே எடுத்து உங்களை குத்திக் காட்டிக் கொண்டே இருப்பார்கள். உங்களை மனரீதியாக பலப்படுத்தி வைத்திருப்பதைப் போல பலவீனப்படுத்தியும் வைத்திருப்பார்கள். நீங்கள் எப்போது அவர்களிடம் அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் மிக சாமர்த்தியமாக உருவாக்குவார்கள். நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலமாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். சில முதலாளிகள் கூட அதுபோல செய்கிறார்கள். உங்கள் பலவீனங்களை அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஆயுதமாக மாற்றி உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கும்போது உங்களால் ஒருபோதும் நிமிர்ந்து நிற்க முடியவே முடியாது இல்லையா? இவர்களின் மற்றொரு முக்கியமான தந்திரம் விக்டிம் கார்டு, விளையாடுவது. அதாவது தவறு அவர்கள் பக்கமே இருந்தாலும் தங்களை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தியாகியாகவும் பாதிக்கப்பட்டவராகவும் காட்டிக்கொள்வார்கள். நீங்கள் அவர்களின் ஒரு தவறான செயலை கண்டுபிடித்து கேள்வி கேட்டால் அவர்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே வரமாட்டார்கள். மாறாக, என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு எல்லோருமே துரோகம் தான் செய்திருக்கிறார்கள். இப்போது நீயும் அதைத்தான் செய்கிறாய் என்று கதையை மாற்றுவார்கள். உங்களின் கனிவான குணத்தையும் இரக்க உணர்ச்சியையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவார்கள். இறுதியில் தவறு செய்த அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் எவ்வித தவறும் செய்யாத நீங்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டே நிற்பீர்கள். உங்களின் நியாயமான கோபத்தை அவர்கள் அப்படியே உறிஞ்சி எடுத்து விடுகிறார்கள் அல்லவா? உறவுகளுக்குள் இருக்கும் இந்த ஆபத்தான மனிதர்கள் உங்களை சுற்றியுள்ள மற்ற மனிதர்களிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்த நினைப்பார்கள். சில நேரத்தில் நீங்கள் அனுபவித்தும் கூட இருக்கலாம். உங்கள் பெற்றோர், உங்களின் உண்மையான நண்பர்கள் உங்களை பற்றி நல்ல விஷயங்களை சொன்னால் கூட அவர்கள் உன்னை என்னிடமிருந்து பிரிக்க நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் உன்னை என்னை விட யாராலும் அதிகமாக பார்த்து கொள்ள முடியாது என்று உங்கள் காதுகளில் நஞ்சை கலப்பார்கள். உங்கள் நலம் விரும்பிகளை எல்லாம் உங்கள் எதிரிகளாக காட்ட உங்கள் மூளையை அவர்கள் மாற்றி விடுகிறார்கள். இறுதியாக உங்களை சுற்றி அந்த ஒரு மனிதரை தவிர வேறு யாருமே இல்லாத ஒரு தனிமை நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த தனிமையில் அவர்கள் வைப்பதுதான் சட்டம். ஏனென்றால் உங்களை வழிநடத்தவோ அல்லது உங்களுக்கு ஆதரவாக பேசவோ வேறு யாவரும் அங்கே இருக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள்தான் உங்களை இப்படி செய்து வைத்திருக்கிறார்களே. உங்கள் உறவுகளுடன் பேசக்கூடாது, நண்பர்களுடன் பேசக்கூடாது, உங்களுக்கு பிடித்தமானவர்களிடம் பேசக்கூடாது, அல்லது இன்னும் சொல்லப்போனால் தாய் தந்தையிடம் கூட நீங்கள் அதிகமாக பேசக்கூடாது என்று உங்களை ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வைத்து விடுகிறார்கள். ஆக நீங்கள் எப்படி அதுபோல செய்ய முடியும்? இதுதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை நீங்கள் உணரும்போது காலம் கடந்திருக்கும். உங்கள் மனம் ஒரு சிதைந்த நிலைக்கு சென்றிருக்கும். ஏன் உங்களுக்கு இப்படி இவ்வளவு கோபம் வருகிறது? ஏன் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. காரணம் என்னவென்றால் இதுதான். எங்கே சென்று கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் இதுவரை நீங்கள் உங்களை ஆண்டு கொண்டிருப்பது அவர்களாக இருக்கலாம். இப்போது நீங்கள் தனிமரமாக இருக்கும்போது உங்களுக்கு யார் இருப்பார்கள் சொல்லுங்கள். ஒரு பக்கம் உங்களை ஆளும் அந்த பாசக்கயிறு, இன்னொரு பக்கம் உங்கள் ஆத்மாவின் சுதந்திர தாகம். இரண்டுக்கும் நடுவில் மாட்டி உங்கள் ஒட்டுமொத்த நிம்மதியையும் உங்கள் வாழ்க்கையின் லட்சியங்களும் சிதைந்து போயிருக்கும் அல்லவா? நீங்கள் ஒரு ரோபோ போல அவர்கள் போடும் தாளத்திற்கு ஆடும் ஒரு பொம்மையாக மாறியிருப்பீர்கள். உங்கள் சொந்த விருப்பங்கள், உங்களின் தனிப்பட்ட தேடல்கள், உங்களின் லட்சியங்கள் எல்லாவற்றையும் அவர்களின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் அந்த தியாகத்திற்கு ஒருபோதும் அங்கீகாரமே கிடைத்திருக்காது.
இன்னும் அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மட்டும் தான் அவர்களிடம் இருக்கும். நீங்கள் காலம் முழுவதும் அவர்களுக்கு அடிமையாக ஒரு இருந்து கொண்டே இருப்பதைப் போல உங்களுக்கு தோன்றியிருக்கலாம். இதுபோன்ற மனிதர்கள் உங்களை சுரண்டுவதற்காக பயன்படுத்தும் மற்றொரு ஆயுதம் தான் எல்லைகளை மீறுவது. உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட சுதந்திரம், உங்களுக்கென்று சில ரகசியங்கள் இருக்கக்கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருப்பார்கள். உங்களுக்கென்று ரகசிய நண்பர்களோ, உறவினர்களோ அல்லது இன்னும் தொழிலதிபர்களோ இருக்கக்கூடாது என்று அவர்கள் குறியாக இருப்பார்கள். உங்களை எங்குமே செல்ல விடமாட்டார்கள். உங்கள் மொபைல் போனை பரிசோதிப்பது, உங்கள் தனிப்பட்ட டைரிகளை படிப்பது, உங்கள் அனுமதியின்றி உங்களின் சமூக வலைதள கணக்குகளை கண்காணிப்பது போன்ற காரியங்களை மிகச் சாதாரணமாகச் செய்வார்கள். இது அவர்களுக்கு கூட சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இதை கேள்வி கேட்டால் அன்பு இருக்கும் இடத்தில் என்ன ரகசியம் வேண்டி இருக்கிறது என்று ஒற்றை வார்த்தையில் உங்கள் வாயை அடைத்து விடுவார்கள் நண்பர்களே. நம்பிக்கை என்ற பெயரில் உங்களின் தனிமனித உரிமைகளை ஒட்டுமொத்தமாக பறிக்கும் வேலை இதுதான். இப்படிப்பட்ட மனிதர்களுடன் வாழும்போது உங்கள் மூளை எப்போதும் ஒரு விதமான ஃப்ளைட் ஆர் ஃபைட் நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் என்ற நிலை எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, அவர்கள் எப்போது கோபப்படுவார்களோ என்ற ஒரு பயத்துடனேயே நீங்கள் வாழ வேண்டியிருக்கும். இது உங்களின் உடல் ஆரோக்கியத்தையும் மிக கடுமையாக பாதிக்கும். தூக்கமின்மை, செரிமான கோளாறு, காரணமில்லாத உடல் சோர்வு போன்ற அனைத்தும் இந்த மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகள் தான். உங்கள் ஆன்மாவை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கத் தொடங்குவார்கள். நீங்கள் உங்களின் ஒரிஜினல் தன்மையை இழந்து, நிச்சயமாக யாரோ ஒரு புதிய மனிதராக மாறிக்கொண்டிருப்பதை உங்களால் தடுக்கவே முடியாது. இதில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வர வேண்டும்? முதலில் பாசம் என்ற பெயரில் நடக்கும் இந்த அதிகார ஆட்டத்தை நீங்கள் நேருக்கு நேர் அடையாளம் காண வேண்டும். யார் உங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் இவர்கள் நம்மை இப்படி செய்கிறார்கள், இப்படியெல்லாம் நம்மிடம் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விட வேண்டும். இதுவரை நீங்கள் இப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இன்று முதல் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதில் நீங்கள் 100% தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவர் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தால் அவர் உங்கள் சுதந்திரத்தை மதிப்பார், உங்கள் சுயமரியாதையை காப்பாற்ற நினைப்பார், உங்களை காயப்படுத்த மாட்டார். உங்கள் தவறை சுட்டிக்காட்டும் போது அதை கொள்வாரே தவிர உங்கள் மீது பழி போடவே மாட்டார். இந்த எல்லைக்கோட்டை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுயமரியாதையை தாண்டி அவர்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்குள் இடம் கொடுக்கக் கூடாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் மிக தெளிவாக, ஆணித்தரமாக சொல்லி பழகுங்கள். அதற்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் அடைய தேவையே இல்லை. உங்கள் மனதில் இருக்கும் குற்ற உணர்ச்சியை முதலில் தூக்கி எறியுங்கள். அவர்கள் உங்களை குற்றவாளியாக காட்ட முயலும்போது அந்த பொய்களை உங்கள் ஆழ்மனதிற்குள் அனுமதிக்கவே கூடாது. நான் ஏன் என் வாழ்க்கையின் முடிவுகளை நானே எடுப்பேன் என்று நீங்கள் கேட்கும்போது அது சந்தேகக்குறியாக இருக்கிறது. நான் என் வாழ்க்கையின் முடிவுகளை நானே எடுப்பேன் அப்படி என்பது எப்படி இருக்கிறது? அதற்கு யாருடைய அனுமதியும் எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் அந்த துணிச்சலை உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். உங்களை ஏமாற்றும் மனிதர்களுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவர்களின் பேச்சுகளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக இருப்பதுதான். நீங்கள் கலங்கும் போதுதான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நீங்கள் அசையாமல் நிமிரும் போது அவர்கள் ஒட்டுமொத்தமாக தோற்று போகிறார்கள். அவர்கள் உங்களை எமோஷனலாக பிளாக்மெயில் செய்ய முயலும் போது அவர்களின் வலையில் விழாமல் விலகி நில்லுங்கள். இது ஒரு சம்பவம் நடக்கிறது, என்ன நடக்கிறது என்று சாதாரணமாக பார்த்து கொண்டே இருங்கள். உங்களை அவர்கள் பிளாக்மெயில் செய்யும் நிலைக்கு அவர்களே வருவார்கள். அதை நீங்கள் கண்கூடாக பார்த்து விடலாம். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை பகுப்பாய்வு செய்ய தொடங்குங்கள். உங்களுடைய ஆற்றலை உறிஞ்சும் மனிதர்களிடமிருந்து தள்ளியே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் சந்தேகங்களை விட்டுவிட்டு சந்தோஷங்களை உங்கள் வெற்றிகளாக கொண்டாடும் மனிதரோடு உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். தங்களை எப்போதும் மதிக்கப்பட்டவர்களாக காட்டி உங்கள் உழைப்பையும் உங்கள் பாசத்தையும் முதலீடாக மாற்றும்
ஏமாற்றுக்காரர்களிடம் இருந்து உங்கள் மனதை தனிமைப்படுத்துங்கள். யாருக்கும் பாசம் வரும். ஆனால் அந்த பாசத்தை வைத்து உங்களை ஏமாற்றுவார்கள். அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவரிடம் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றாலும் கூட, அவர்கள் நம்மளை எப்படி நடத்துகிறார்கள் என்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால், அவர்கள் எப்படியோ ஒன்று உங்களை பேசி சரி செய்து, உங்கள் மூளையை கழுவி, உங்களை அடிமையாக்கி, காலம் முழுவதும் அவர்கள் சொல்வதை கேட்கும் அளவிற்கு உங்களை முதலில் உங்களுடைய மனம் எப்படிப்பட்டது? நீங்கள் எந்தெந்த செய்கைகளுக்கு செய்கை செய்வீர்கள்? எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டு, உங்களை சரியான இடத்தில் பிளாக்மெயில் செய்வார்கள். உங்களை நீங்கள் சோதிக்கத் தொடங்கும்போது, இது போலெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே உங்களை நீங்கள் நேசிக்கத் தொடங்கும்போது, இந்த உலகம் உங்களை எப்படி நடத்த வேண்டும் என்ற விதியை நீங்களே எழுத தொடங்கிக் கொள்வீர்கள் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்தவரின் பார்வையில் நல்லவராக வாழ வேண்டும் என்ற ஆசையில் உங்களை நீங்களே அழுத்திக் கொள்ளாதீர்கள். நண்பர்களே, இந்த வரியை நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்கிறீர்கள், அல்லது ஒரு உறவினர்களிடம் இருக்கிறீர்கள், அல்லது இன்னும் சொல்லப்போனால் எங்கு வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் வேண்டாலும் நடக்கலாம். அடுத்தவர்களுடைய பார்வைகளுக்கு நாம் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீங்களே அனைத்தையும் இழுத்துக் கொண்டு செய்வது எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? ஏன் அப்படி இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பி பாருங்கள். யாருக்கும் இல்லாத ஒன்று உங்களுக்கு ஏன் வந்தது? அடுத்தவர்கள் நம்மளை நல்லவர் என்று சொல்லி உங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உங்களுடைய வேலையை நேர்மையாக, தர்மத்தின் சாட்சியாக செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை என்பது அடுத்தவர்கள் எழுதி வைத்த நாடக மேடையில் ஆடுவதற்கு அல்ல. உங்கள் மனதின் சாவி உங்கள் கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். பாசப்போர்வையில் உங்களை அடிமையாக்க நினைக்கும் மனிதர்களின் முகமூடிகளை தைரியமாக கிழித்தெறியுங்கள். உங்களுக்கான உலகத்தை, உங்களின் சுய அடையாளத்தை நீங்களே செதுக்கிக் கொள்ளுங்கள். இப்போது உங்கள் மனதில் இருக்கும் அந்த பயத்தை, அந்த தயக்கத்தை ஒட்டுமொத்தமாக உடைத்து எறிய வேண்டிய நேரம் இதுதான். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களை சற்று கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் காட்டுவது அன்பா அல்லது உங்களை கட்டுப்படுத்தும் தந்திரமா என்பதை இன்றே நீங்கள் பிரித்தறிந்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்கள் கண்களை திறந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோல மனிதர்களை நீங்கள் கடந்திருந்தால், அல்லது உங்களுக்குள் இருக்கும் அந்த உளவியல் மாற்றங்களை நீங்கள் உணர்ந்திருந்தால், அதை உங்களோடு மட்டும் பூட்டி வைக்காதீர்கள் நண்பர்களே. உங்கள் மனபாரத்தை குறைப்பதற்கும், மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் உங்கள் எண்ணங்களை கீழே பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், உங்கள் நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய உளவியல் உண்மையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.